நம்ம மொத்த இந்தியால உள்ள இந்த மத பிரச்சனையை கிளப்புறவங்களை கூப்பிட்டு எங்க ஊர் மதுரையில சித்திரை திருவிழா நடக்குது. நல்லா திருவிழாவை கொண்டாடி என்ஜாய் பண்ணு. வெயில் கொஞ்சம் அடிக்கும், இருந்தாலும் இந்த ஆட்டு தோல் பைய வச்சு நல்லா தண்ணியை மூஞ்சில பொழிச்சு அடிப்பாக உனக்கு குழுன்னு ஆயிரும். அதோட நம்ம அந்த மீனாட்சி அம்மனோட பல்லக்கு போற வழி பூரா நம்ம பாய்மார்கள் ரோஸ் மில்க் பானகம்னு அள்ளி ஊத்திக்கிட்டே இருப்பாங்க. வாங்கி குடி குழுன்னு இருக்கும். அப்படியாவது உன் வயிற்றுக்குள்ள இருக்கிற அந்த மத வெறின்ற நெருப்பு அணைதான்னு பாப்போம். மீனாட்சி அம்மன் கையில ஒரு அடிக்கத்து சித்திரை திருவிழா மதுரையில ஒரு மீனாட்சி அம்மன் கையில ஒரு கெத்து தான். காலங்காலமா கொடுத்துட்டு தான் இருக்கும். இன்னமும் கொடுப்போம், எல்லாமே ஒற்றுமையா இருப்போம், எல்லாத்தையும் நம்ம என்ஜாய் பண்ணுவோம். பாத்தீங்களா, இதை பாக்குறதுக்கு எவ்வளவு அழகா இருக்கு. ஒரு இஸ்லாமிய பெண்மணியோட கையில அவங்களோட குழந்தைய மீனாட்சி அம்மன் மாதிரி வேஷம் போட்டு தூக்கி வச்சுட்டு இருக்காங்க. இது இந்த கொஞ்ச நாளைக்கு முன்னாடி இந்த திருப்பரங்குன்ற மலையை வச்சு இந்த முஸ்லீம் இந்து பிரச்சனையை கிளப்பி விட்டு ஏதாச்சும் ஒரு சலம்பல பண்ணிப்பலாம் மதுரைக்குள்ள அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருந்த தற்குறிப்பலுக்கு இது ஒரு செருப்படி. மீனாட்சி அம்மனோட பல்லக்குல அந்த மீனாட்சி அம்மனுக்கு போட்டிருந்த மாலையை எடுத்து இஸ்லாமியருக்கு அந்த அர்ச்சகர் போட்டு விடுறா. பாக்குறதுக்கே எவ்வளவு சந்தோஷமாவும் பெருமையாவும் இருக்கு. நம்ம தமிழ்நாட்டை நினைச்சு இருக்கேன், நம்மளுக்குள்ளேயும் சில சில்லறைங்க இருக்கேன். அவன் கொஞ்சம் புத்தி பேதலிச்சு போயிருக்கேன், அவனையும் சொல்லி திருத்தி கொண்டாட வேண்டியதுதான் நம்மளோட கடமை. இதை விட்டுறாதீங்க. ரொம்ப ஆர்வமா இருக்கு, சந்தோஷமா இருக்கு. எந்த ஊர்ல இப்படி கிடையாது. ஐயோ மாலா, எரிச்ச தாங்க முடியலடி. பேன 12ஆம் நம்பர்ல வை.